to our channel Budget Billions. நம்மளோட 50-30-20 ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்பென்சஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஃபண்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்தது. ஸோ அதை எப்படி நம்ம ரைஸ் பண்ணி அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன்றா தெரிஞ்சுக்குவோம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படும், அடுத்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம், அடுத்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை நம்ம நார்மல் சேவிங்ஸ் மாதிரி வச்சுருக்கணுமா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் ஐடி கம்பெனிஸில் பார்த்தா டெய்லி நியூஸஸில் லே ஆஃப் பற்றின நியூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான பிஸ்னஸ் கூட லாஸஸில் போய் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேண்டமிக்ஸ், அதாவது நம்ம கோவிட் டைம்ஸில் எவ்வளோ ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆனோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி டஃப் டைம்ஸில் கண்டிப்பாக நம்ம மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்போம். பட் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு தேவை எமர்ஜென்சி ஃபண்ட். இப்படிப்பட்ட முக்கியமான எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months ஆஃப் யுவர் சேலரி வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக தேவை. இதே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 months ஆஃப் உங்களோட இன்கம் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம அவசர காலங்களுக்காக வச்சுருக்கிறோம். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக வித்ட்ரா பண்ணுற சில முறைகளில் வச்சுருக்கலாம். லைக் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு இன்னும் யூஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடவுளை ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மணியை அப்படியே வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் யூஸ் பண்ணலையேன்னு நமக்கு தேவைப்பட்ட பொருட்கள் வாங்கிக்கிறது கரெக்டு கிடையாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவோம். இனிமேல் அதை செயல்படுத்த ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.